கூட்டத்துல வந்து கூப்பிட்டாங்க. மருத்துவத்தை பத்தி பேசணும் சின்ன குழந்தைங்கள்ட்ட அப்படின்னு சொன்னாங்க. சின்ன குழந்தைங்கள்ட்ட மருத்துவத்தை பத்தி என்ன பேசுறது அப்படின்ட்டு ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பேசினா ரொம்ப பெருமையா இருந்தது. அடுத்த முறை திருச்சியை திரும்பி பாருங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். அதுல வந்து நீங்க பேசணும், பெற்றோர்களுக்காக பேசணும், உங்களுக்காக ஒரு அரங்கம் கண்டிப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு வேணும் பெற்றோர்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வந்திருக்கேன். பேசும்போது ஒரு அரங்கம் அப்படின்றது எப்படியும் ஒரு மணி நேரமாவது பேசணும். இப்போ அவ என்ன ஒரு செய்தியை புரிய வைக்கிறது இருக்குல்ல, எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பேசிட்டு போறதால என்ன பயன்? இப்ப வரவங்க எல்லாம் இப்ப மண்பானை பத்தினா பேசுவாங்க, விளைச்சல் பத்தி பேசுவாங்க, விதைகள் விற்பாங்க, நிறைய வெவ்வேறு விதமா பேசுறாங்க. நான் வந்து மருத்துவத்தை பத்தி பேசணும். இது சாப்பிட்டா அது சரியா போயிடும் அப்படின்னு சொன்னா சரியா போயிடுமா? மருத்துவத்தை நான் உங்களுக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கறது, எப்படி இந்த மருத்துவம் வேலை செய்யும், இப்படி எனக்குள்ள நிறைய பழக்கம் இருந்தது. அப்புறம் நேற்றையே கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நேற்றைய நிகழ்ச்சியை தொடங்கி வச்சுட்டாங்கன்னு. இன்னைக்கு காலையில எனக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஆசிரியரை கூப்பிட்டு கேட்டேன். அவருக்கு என்னுடைய நன்றியை அவசியம் தெரிவிக்க வேண்டும். ஒரு 10 நிமிடங்கள், ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், 10 நிமிஷத்துல உங்களுக்கான மருத்துவத்தை நான் சொல்லி முடிக்க முடியுமா? இப்போ நண்பர் ராஜதேசனுக்கு அப்புறம் என் பேச்சு எடுபடுமானே தெரியல. அவ்வளவு சிறப்பா உங்கள்ட்ட கை காட்டல் வாங்கிட்டு போயிட்டாரு. நான் பேசி உங்ககிட்ட என்ன செய்ய விரும்புறேன்? ஒவ்வொருத்தரும் விதை நெல்லை சொல்லி கொடுக்குறாங்க, மண்மனை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க, விதைகளை விற்கிறாங்க, வெவ்வேறு விதமான கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வந்திருக்காங்க, மருத்துவத்தை பத்தி ஐயா பேச வந்திருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்? உங்களுக்கு என்னால என்ன லாபம்? எதுக்காக என்னை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேச வச்சிருக்காங்க? நான் உங்க என்னால உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? இது ஒரு கேள்வி இருக்குல்ல. நிகழ்ச்சிக்குள்ள போறோம். இந்த உலகத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ பிறந்திருக்கோம். நீங்க தெரிஞ்செல்லாம் பிறந்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்மள தெரியுது. நமக்கு நம்மள எப்ப தெரியாம போவோம்? எப்ப தெரியாம போகும்? வேற எப்படி உங்களுக்கு உங்களை தெரியாம போவதா? தூண்டும் போது தெரியாது, இறப்புக்கு பிறகு தெரியாது. பிறந்த உடனே உங்களுக்கு தெரியுமா? பிறந்த உடனே உங்களை தெரியுமா? எப்ப தெரியும்? அறிவு தெரிந்த பிறகு உங்களுக்கு உங்களை தெரியும். சரிதானே? எப்பெல்லாம் உங்க அறிவுக்கு உங்களை தெரியலையோ அப்பெல்லாம் நீங்க இறந்துட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தூக்கத்துல நம்மள தெரியாது, நம்ம அறிவு வேலை செய்யல. இறப்புக்கு பிறகு நம்மள தெரியாது, சுத்தமா தெரியாது. தூக்கம் என்பது ஒரு தற்காலிகமான மரணம். மரணம் என்பது நிரந்தரமான தூக்கம். பரவாயில்லைங்கிறீங்களா? பரவாயில்லன்னு சொல்றீங்களா? ஓரளவு பேசுவார் போல. பேசுறதுக்காக வரல. நீங்கள் நோய் இல்லாமல் இந்த உடம்பு உயிரும் இல்லைன்னா உங்களுக்கு உங்களை தெரியாது. உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சிச்சுன்னா உடம்பு அனாதையா கடந்து அழிஞ்சிடும். உடம்பு இல்லாம உயிர் பார்த்திருக்கீங்களா யாராவது? உடம்பு இல்லாம உயிரை யாராவது பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா? உயிர் போயிடுச்சுன்னு தெரியுமா தெரியாதா? உயிர் போயிடுமா தெரியுமா தெரியாதா? உயிர்னா என்ன? இது மாதிரி சிக்கலான கேள்வியெல்லாம் கேட்பீங்கன்னு தெரியுமா? ஏதாவது நெல்லு பற கேட்டா சொல்லிக்கலாம். உயிர் என்ன என்னன்னு கேட்டா எப்படி தெரியல. உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம். ஜீவன், உயிர்னா ஜீவன், ஜீவன் தான் உயிரா? உயிர் என்பது என்ன? நேற்று வரைக்கும் ஏத்துக்கிட்டு இருக்கு, போயிடுன்னு நிக்கிறேன் நினைக்கிறேன். இல்ல பால் கூட இறங்கல. இல்ல அவ்வளவுதான், நின்று போச்சு சொல்றமா இல்லையா? நின்று போச்சு. அதுக்கப்புறம் உடம்பு மறைஞ்சிடுது, வாழ்க்கை மறைஞ்சிடுது. நல்லா கவனிங்க. நீங்க எதை தெரிஞ்சுக்கிறீங்களோ தெரிஞ்சுக்கலையோ, நான் மேல வரணும்ல. நெல்லை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களோ தெரிஞ்சுக்கலையோ, முதல்ல உடம்பு உயிரும் பத்திரமா வச்சுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
எப்படி? சரி, இன்னும் கேள்விக்கு பதில வரல. உயிர்னா என்ன? உயிர்னா என்னன்னு சொல்லிடலாமா? நானே சொல்லிடலாமா? ஒரு விதை மண்ணுல கிடக்கு, அப்படியே கிடக்கு, மக்கிடு. விதையை எடுத்து மண்ணுல போட்டிருக்கிறேன், விதை முளைக்கல. ஏன் முளைக்கல? தண்ணி இல்ல. தண்ணி இல்லையா? ஆமா, விதை மண்ணுல கிடந்தா எவ்வளவு நல்லா இருந்தாலும் மண்ணிலேயே கிடக்கும். காத்து இருக்கும், வெளிச்சம் இருக்கும், பூமி இருக்கும், எல்லாம் இருக்கும், சத்துக்கள் இருக்கும், விதைக்குள்ள முளைப்பு திறனும் இருக்கும். தண்ணீருங்கிற ஒண்ணு உள்ள போலன்னா விதை முளைச்சு வெளியில வராது, மரமோ செடியோ கொடியோ எதுவா இருந்தாலும். சரி, அப்ப தண்ணீர் உயிரா? நம்ம செத்து போனதுக்கு நம்ம உடம்புல தண்ணி இருக்கா இல்லையா? 10 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க கண்டிப்பா. செத்து போறதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல தண்ணி இருக்கு, அப்ப தண்ணீர் உயிரா? எது உயிர்? எது உயிர்? தெரியல. இதுக்கு இடையில தானே இருக்கு. நம்ம உயிரோட தானே இருக்கீங்க நீங்க எல்லாம். என்ன உயிர் இருக்கா இல்லையான்னு கேட்டா எனக்கு எதுவும் உயிர் கேட்டா சொல்ல தெரியலங்கிறீங்க. உணர்வு வந்து உயிரா? எப்படி உணர்வு உயிர்னு சொல்லும்? கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு உணர்வு இருக்கும், தூக்கத்துல இருக்கும்போது உணர்வு இருக்கும். தெரியுமோ தெரியாமல உங்க காலை தொட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உணர்வு இது உயிரா? ஒரு பாதி உண்மையா வரக்கூடாது, முழு உண்மையா வரணும். உணர்வு அடங்கிருச்சுன்னா உயிர் அடங்கிருச்சுன்னு அர்த்தமா? நிறைய நேரத்துல உங்களை கூப்பிடுறேன், நீங்க காவலா இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உணர்வு இருக்கா இல்லையா? தீவிரமா வேறு ஒன்றில் கவனமாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள உணர்வு இருக்கிறது. உயிரை ஊட்டுவது சிம்பிள். விதைக்குள்ள என்ன இல்லைன்னா தண்ணியை விதை எடுக்காது. நீங்க சொன்னதுலதான் விடை இருக்கு. விதைக்குள்ள என்ன இருந்தா தண்ணீரை விதை எடுக்குங்க. பசியும் தாகமும். பசியும் தாகம் இல்லைன்னா தண்ணியில கடந்து வேக அழுகி போயிடும். செத்து போனதுக்கு அப்புறம் பசியும் தாகமும் இருக்காது. உண்மையா இல்லையா? 5000 வருஷம் உயிரோட இருக்கிற மரமா இருந்தாலும் செத்து போச்சுன்னா அதுக்கு பசியும் தாகம் இருக்காது. விதைக்குள்ள பசியும் தாகம் இல்லைன்னா முளைக்காது. யார் சொல்றா? யார் கண்டுபிடிச்சா? நான் தானே கண்டுபிடிச்சேன். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இல்லைங்க, நான் தானே சொன்னேன். ஒரு கைத்தட்டல் போட்டீங்களாங்க. அட போனாங்க கேட்டு வாங்கினா அதோட மானங்கட்ட தானே ஒண்ணும் இல்ல. நான் சொன்னீங்க நெல்லும் உயிரன்று நீரும் உயிரன்று. நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் உயிர் கிடையாது. மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம். தமிழ் தமிழ் சொல்லிச்சு நெல்லும் உயிர் கிடையாது, தண்ணீரும் உயிர் கிடையாது. இவன் உயிரோட எழும்பி நெல்லுக்கு உயிர் கொடுத்தான், அதுக்கப்புறம் அது பூத்துது காய்ச்சுது. மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம். இவன் தான் அதுக்கு உயிர் கொடுக்கிறான், வளருது, பூக்குது, காய்க்குது, சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே. இப்ப நீங்க எப்படியோ உங்களுக்கு உயிர் வந்துட்டு உடம்பு வந்துட்டு, இந்த உடம்பு உயிரும் பத்திரமா இருந்தா நீங்க எல்லாம் செய்யலாம். ஏற்கனவே கேட்டிருக்கேன். யாரு? நீங்க தானே தம்பி? நீங்க தானே? உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? உங்களுக்கு எத்தனை பசங்க? சரி, உங்க கூட எத்தனை பேரு? சரி, ஓகே. சரி, ஒரு கேள்வி கேட்போம். பொதுவா யார் வேணாலும் உங்களை நீங்க நான் சொல்லுவீங்களா அவன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்லுவீங்க. எப்ப நீங்க உங்களை நான் சொல்ல மாட்டீங்க? நான் சொல்ல மாட்டேன். என்ன எப்ப? தப்பு செய்யலாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? தப்பு செய்யணும் நான் செய்யலன்னு சொல்லுவீங்க, நான் செய்யலன்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்க நான் தான் சொல்லுவீங்க. நான் என்ன சொல்ல மாட்டேன். எப்போ? இறப்புக்கு அப்புறம் தான் பேசவே மாட்டோம்ல. நம்மள தெரியவே தெரியாது. உங்களுக்கு உங்களை தெரியணும், நானும் நீங்க சொல்ல மாட்டீங்க. எப்போ? எப்போது? எப்ப சொல்லுவீங்க? ஏற்கனவே வெடியை வெடிச்சுட்டான்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. இந்த விடையை ஏற்கனவே சொல்லிட்டேன் பசங்கள்ட்ட. ஆமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏவா படுத்து கிடக்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவீங்க, நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டீங்க.
அப்பதான் முதல் தரையா நமக்கு அறிவு தெரியுது. என்ன தெரியுது? நான்கிறது நான் இல்ல, உடம்பு. இது நான் தானே சொன்னேன். நான் சொன்னேன்னா இல்லம்மா, நான் சொல்லலம்மா. அதையும் வேற ஒருத்தன் சொன்னான், தமிழ்ல சொன்னான். நம்ம தமிழை படிக்கவே இல்லை, அதான் பிரச்சனை. உடம்பார் அழியும் உயிரார் அழிவர். உடம்ப அழிக்கணும், உயிர் அழிஞ்சிடும். இந்த உடம்ப பத்திரமா வச்சுக்கிறது எப்படி? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்ன எல்லாரும் ரொம்ப சூப்பரா பேசுறாரு ஐயா, ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுக்கலாம். ஒரு மந்திரி பதவி கொடுக்குறீங்க, சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டீங்க, பிஎம்ஏ கொடுத்துட்டீங்க. நாளைக்கு போனதும் பெட்ரோல் போயிட்டேன், கையும் காலம் முடிச்சு வீட்டுக்கிட்டு மண்டே போட்டுதான் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அடுத்தது பாடி தான். இப்ப ஐயா ஞானப்பிரகாசம், அப்புறம் முதல் மந்திரி, அப்புறம் பிரதம மந்திரி, அப்புறம் பாடி. பாடியை எப்ப எடுப்பாங்க? அப்பப்ப பேர் மாறிக்கிட்டே போகும். இந்த உடல் மிக சரியாக வடிவமைக்கப்படவில்லை என்றால் நாம் அழிந்து விடுவோம். இதுக்கு அடிப்படை எதுன்னு கேட்டீங்கன்னா பசியும் தாகம் தான். அந்த விதை கரும்புக்குள்ள பசியும் தாகம் இல்லைன்னா அது செடியோ கொடியோ மரமோ ஆடோ மாடோ மனிதர்களோ உயிர்ப்பதில்லை. பசியும் தாகமும் அழியும் போது நம்ம செத்துருவோம். அவ்வளவுதாங்க. மருத்துவம் முடிஞ்சுட்டு, ஏன்னா 10 நிமிஷத்துல முடிக்கலன்னா இதுக்கு மேல எப்படி சொல்றது? இதை எப்படி கொண்டுட்டு போறது, எப்படி பேலன்ஸ் பண்றது? இதுல தாங்க உங்க வாழ்க்கை இருக்கு. கரஸ்பாண்டன்ட் ஐயா அதை முடிச்சிருக்கலாம் முன்னையே. பசிக்காம நான் சாப்பிடுறது இல்லைன்னு சொன்னாங்க எங்ககிட்ட தனியா. சொன்னீங்கல்ல ஐயா, அங்க ரூம்ல சொன்னீங்க எங்க எல்லாருக்கும் மத்தியில. பசி இல்லாம சாப்பிடுறது இல்லைன்னா பசிச்சு தெரிஞ்சு எத்தனை பேர் சாப்பிடுறீங்க? பசியை எப்படி எழுப்புறது? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல்ல இந்த தம்பி கூப்பிடும்போது உங்களுக்காக ஒரு அரங்கமேனாரு குறைச்சலா 3 மணி நேரம். என்ன வேளாண்மைக்காக தான் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. வேளாண்மை, தமிழர் வேளாண்மை, நம்ம சீலே, தமிழ் மருத்துவம். நான் ஒரு முதல்வர், மாநில முதல்வர் கையால விருது வாங்கினேன், மருத்துவத்துல வாங்கினேன். ஏன்னு சொல்றேன், இந்த பசியையும் தாகத்தையும் எழுப்பினாங்க, விருது வாங்கிட்டேன். அவ்வளவுதான். யாராலுமே முடியாதுன்னாங்க. என்ன முடியாதுன்னாங்க? முடியல. கருவை எடுத்து வச்சு பார்த்து கூட குழந்தை பிறக்கல. இப்ப அந்த முறை வந்துட்டு இல்ல, கருவை எடுத்து ஒரு ஆண் உடம்புல இருந்து கருவை எடுத்து பெண்ணோட உடல்ல வச்சு, இப்ப மாட்டுக்கெல்லாம் சங்கூசி போடுறோம்ல, அந்த மாதிரி தான் இது. கருவை எடுத்து வச்சு குழந்தை உண்டாக்குற முறையெல்லாம் வந்துட்டு, அந்த மாதிரி இயற்கையா குழந்தை பிறக்கல, கருவை எடுத்து வச்சு பார்த்தும் குழந்தை பிறக்கல. இவ்வளவுதாங்க எங்களால முடியாதுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மருத்துவ முறைக்குள்ள நான் போய் அவங்க வேற ஒரு குழந்தைய தத்தெடுக்க போனாங்க. ஏன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு அப்புறம் இந்த மருத்துவ முறையை கையாண்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்து, அந்த குழந்தையினுடைய தந்தை அவர்கள் முதல்வருக்கு ரொம்ப நெருங்கிய உறவு. அந்த பாராட்டு விழாவில் எங்க கூட்டு பாராட்டு கொடுத்தாரு. இதுக்கு அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க, பசியும் தாகமும். பசியும் தாகமும் எப்ப வரும், எப்ப வராது? பசியும் தாகமும் வந்ததுன்னா உயிரோட இருப்போம். பசியும் தாகமும் அடியிலன்னா செத்து போறதில்லை. இப்போ ராஜதம்பி சொல்லும்போது என்ன சொன்னாரு, வயசாகி போய் பானையில தூக்கி வச்சு, அதுக்கு பேரு முதுமக்கள் தாய் சொல்லாம விட்டார். முதிய மக்களை தூக்கி வச்ச இடம் முதியோர் இல்லம், வயசானவங்க தங்குற இடம். முதியோர் இல்லம்னா வயசானவங்க, முதுமக்கள் தாய்னா வயசானவங்களை தூக்கி உள்ள வச்சிருது. பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது, நோயும் கிடையாது. அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துக்கு பேரு நெல்லு. உலகத்திலே தமிழ்நாட்டுல மட்டும்தான் முதுமக்கள் தாய்லாம் கண்டுபிடிச்சாங்க. வேற வெளிநாடுகள் யாரும் எங்கேயும் கண்டுபிடிக்கல. ஏன்னா அவ்வளவு காலம் வாழ்றதுக்கு அடிப்படையா கண்டுபிடிக்கப்பட்டது நெல்லு. அந்த நெல்லை பத்தி தனியா பேசணும். இப்போ பசியும் தாகமும் இருந்ததுன்னா நீங்க ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கலாம். இந்த பசியும் தாகத்தையும் எழுப்புறதுக்கு ஒரு 4 டிப்ஸ். ரொம்ப நேரம் பேசினா மைக்க பிடிக்கிடுவாங்க, நேரம் போயிடுச்சுன்னு. கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிச்சிடணும். காலையில 5 மணிக்குள்ள குளிச்சிடணும். பசிங்கிறது என்ன? வெறு வயிற்றிலிருந்து எழும்புகின்ற வெப்பம். பயங்கரமா பசிக்குதுப்பா. பசி என்ன சொல்லுவோம்? குளிர்ச்சியா இருக்கா, கூலின்னு சொல்லுவோமா, சூடுன்னு சொல்லுவோமா? பசிங்கிறது உண்மையில வெற்றுக்குழாய். இது வருங்க, வாயு இது வழியா நீட்டா ஒரு ஓட்டை, அப்படியே நீட்டா தொண்டை, அப்புறம் உள்ள விரிஞ்சு இறப்பை, அதுக்கப்புறம் சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், திருப்பி அப்படியே ஓட்டையாவே முடிஞ்சிடும். இந்த குடலுக்கு வெளியில தான், தோலுக்கு உள்ளதான் நீங்க இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நான் எம்ம பெரிய ஆளு யார் தெரியுமா? ஒண்ணும் கிடையாது. சிம்பிளி பாடி, எல்லாம் உடம்புதான்.
அது வழியா ஒரு நீட்டா ஒரு ஓட்டையா போகுது, குழாய் மாதிரி அப்படியே வருது, வாயில போய் அடுத்து தொண்டை குழாய், உணவு குழாய், அப்புறம் இறைப்பையில விரியுது, அதுக்கப்புறம் சிறுகுடல் பெருங்குடல் மலைக்குடல் வந்து திருப்பி முடிஞ்சிருது. டீ கடை பாய்லர் மாதிரி உள்ள அள்ளி போடுறோம், அது நெடுக்க போகுது, வழியில இதெல்லாம் அரைக்கப்படுது, கூழாக்குது, வேணுங்கிறத உறிஞ்சிக்குது, வேணாங்கிறது போயிடுது. இந்த குடலுக்கு வெளியில தோலுக்கு உள்ளதான் நம்ம இருக்கோம். உள்ளேயும் வெற்றினா இருக்கு, வெளியிலையும் வெற்றினா இருக்கு. செத்து போனதுக்கெல்லாம் நம்ம உடம்புல என்ன இருக்காது? ஏங்க வேற தண்ணி இல்லாட்டினா இடம் முளைக்காதுன்னு சொன்னேன். செத்து போனதுக்கு அப்புறம் தண்ணி இருக்கு, உடம்புல தண்ணி இருக்கா இல்லையா? என்ன இருக்காது? பசியும் தாக முடியாது, தண்ணி தான் இருக்குங்கப்பா. உன் உடம்ப புரிஞ்சா தண்ணி வரும்ல. வேற ஒண்ணு இருக்கா? என்ன சொல்றேன் பாருங்க, சூடு. சூடு இருக்குன்னு உடம்புல செத்து போனது உடம்பு சில்லிட்டு போயிடும். உங்க அருகில சூடு சாதனம் இருக்கா? என் பொண்டாட்டி அடிக்கடி கேப்பா, உங்களை யாரும் கேட்கறது இல்லை உங்களை. இந்த ரெண்டு இருந்தா நம்ம உயிரோட இருக்கணும்னு அர்த்தம். ஐயா சொன்னது உணர்வு, சுய உணர்வு, சுய அறிவு, தனக்குன்னு ஒரு உணர்வு இருக்கணும்ல. இந்த சூடு உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் சரியா இருக்கு. இறந்து போனதுக்கு அப்புறம் தண்ணி இருக்கு, ஆனா சூடு இருக்காது. சூடுங்கிறது மட்டும்தாங்க நீ காப்பாற்றி வைக்க வேண்டிய பொருள். தண்ணீர் தண்ணீரா வந்து நிலையா இருக்கும், கெட்டு போயிடும், மாறும். இது சரியான முறையில் இந்த வெப்பத்தை வழி நடத்தலன்னா உடம்புக்கு நோய் வந்துடும். உடம்புல இயல்பா ஒரு சூடு இருக்கு, அதனாலதான் நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கோம். ரைட்டா இல்லையா? உண்மைதானே? இந்த சூடு குறைஞ்சு போச்சுன்னா ஜம்மி வந்துடும், குளிர் காய்ச்சல் வந்துடும், அல்லது குளிரும். உடனே என்ன செய்வோம்? கையை கட்டிக்கும், போர்வை போட்டுக்கும், ஏதாவது போட்டு கொளுத்தி குளிர் காய்வோம். இந்த சூட்டை காப்பாத்துறது இருக்கு பாருங்க சரியான வகையில, அதுதாங்க நோயற்ற நிலை. நோய் நாடி நோய் முதல் தானி, அது தணிக்கும் வாய் நாடி. அந்த வெப்பத்தை சரியான முறையில வழி நடத்தணும், வாய்ப்பு செயல், இதுதான் மருந்து. இந்த வெப்பத்தை சரியா வழி நடத்தி இந்த வெப்பத்தை தாக்கு பிடிக்கும் திறனோட வச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா சரி. 4 டிப்ஸ் இதை முடிக்கிறோம். வேற ஒரு கூட்டத்துல நீங்க வாய்ப்பு கிடைச்சீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அன்னையோட மருத்துவம் முடிஞ்சிடும். மருந்து கொடுத்தா நம்ம எல்லாருக்கும் நோய் போகுதா இல்லையா? மருந்து சாப்பிடவே இல்லை நீங்க, நோய் போகுது தானே உங்களுக்கு. நோய் போனா என்ன அர்த்தம்? உடம்பு திருப்பி பழையபடி உடம்பு எழுந்திரிக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது, சிரிக்க மாட்டேங்குது, படுத்த படுக்க ஆயிட்டு அப்படிதானே ஆயிடுது. நோய் வந்தா திருப்பி உடம்பு என்ன பண்றாரு டாக்டர்? திருப்பி நடக்க விடுறாரு, பேச விடுறாரு, சிரிக்க விடுறாரு, இதுக்குதான் மருந்து கொடுக்கிறாரு. திருப்பி உடம்பா பழையபடி சரி பண்றது யாரும் கொடுக்கிறாரு. நம்ம நல்லா ஆயிடும். இப்படி இருக்கலாம் மருத்துவம் தேவைப்படுது. நான் பேசுறது வேகமா பேசுறேன், நான் உங்களுக்கு புரியாம பேசுறேன்னா? நான் பேசுறது புரியுதா? மருந்துன்னு ஒண்ணு உடம்புக்குள்ள போய் உடம்ப சரி பண்றதுக்காக, திருப்பி பழையபடி இயங்க வைக்கிறதுக்காக கொடுக்கறதுக்கு தான் மருந்துன்னு பேரு. இது உண்மையில வேற ஒண்ணும் இல்லை. இந்த வெப்பத்தை சரியான முறையில வழி நடத்துது, அவ்வளவுதான். இத சரியான முறையில வழி நடத்துறதுக்கோ, வெப்பம் குறைஞ்சு போனா அதை எடுத்துக்கிறதுக்கோ, அதிகமான வெப்பத்தை குறைக்கிறதுக்காகவோ வச்சிருக்கிற ஒரு கருவிக்கு பேரு தான் வயிறு. அது உள்ள எழும்புற இடத்துக்கு பேரு பசி. பயங்கரமா குளிர்ச்சுன்னா என்ன செய்வோம்? போத்துப்போம். போற கிடைக்கலன்னா என்ன செய்வோம்? நெருப்பு போட்டு குளிர் காயுவோம். அதிகமா நெருப்பு பத்திட்டு ஊடு பத்திட்டு எரியுது, அப்ப என்ன பண்ணுவோம்? தண்ணியை ஊற்றி அழிச்சிருவோம். நல்லா கவனிங்க, நெருப்பு இல்லாமலும் இருக்க முடியாது, நெருப்பு அதிகமா பண்ணாலும் இருக்க முடியாது. தண்ணி கெட்டு போனா தண்ணியை திருத்தறது யாரு? தண்ணி கட்டு போச்சு, சாக்கடை தண்ணி ஆயிட்டு, அந்த தண்ணியை யாரு தூய்மைப்படுத்த முடியும்? வெப்பம் நீராவியா மாற்றி மீண்டும் தூய நீரா பூமிக்கு வரும். தூய மழை நீர், குற்றமே இல்லாத நீரா சாக்கடை நீரை கூட மாற்றக்கூடிய ஆற்றல் நெருப்புக்கு மட்டும்தான் உண்டு. காத்து கெட்டு போனா காத்த தூய்மைப்படுத்துறது யாரு? வெப்பம். சரியா? குற்றமற்றது, ஐம்புலங்களை குற்றமற்றது, எல்லா குற்றங்களையும் நீக்கக்கூடிய நெருப்பு. அதனாலதான் அது தணிக்கும் வாய் நாடி. தனித்தன்மை எதை தணிக்கணுங்கிறோம்? சூட்டதான் தணிக்கணுமோ. உடம்புல நம்ம இயல்பு நிலை வெப்பம் இருக்கு. இப்படி இருக்கும்போதே உடம்புக்குள்ள சூடு அதிகமாயிடும். மூளை சூடு, வெட்ட சூடு, அல்சரு, மூளை காய்ச்சல், உடம்பு பூரா சூடு வந்துச்சுன்னா காய்ச்சல், உயிரணுக்குள்ள சூடு வந்தா வெட்ட சூடு, இது மாதிரி நிறைய வந்துடும். இந்த சூட்டை தணிக்கணும். சரி, சூடு இல்ல ஜன்னி வந்து போச்சு, அப்ப சூட்டை ஏத்தணும். எங்க இருந்து ஏத்துறது, எங்க இருந்து குறைக்கிறது? இதுக்காக மறுபடியும் சுருக்கமா இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வரும். இப்ப விதையெல்லாம் விற்கிறாங்க, வாங்கிட்டு போய் போட்டீங்கன்னா முளைக்குமா முளைக்காதா? காய்க்குமா காய்க்காதா? நீங்க சாப்பிட்டீங்கன்னா சுவையா இருக்கும், இருக்குமா இருக்காதா? நான் ஒரு 4 சொல்றேன், இதை செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
உங்க உடம்புக்குள்ளேயே பூக்கும் காய்க்கும் எல்லாம் நடக்கும். அற்புதமான வாழ்க்கை, நோயே இல்லாம வாழலாம். வந்திருக்கிற நோய் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். இதை செஞ்சுதான் உடம்புக்குள்ள உயிரணுக்களை வளர்த்தோம். அது குழந்தையாச்சு, முதலமைச்சர் போட்டு அவார்டு கொடுத்துட்டாரு. கருப்பைக்குள்ள ஒரு குழந்தை வாழுகின்ற சூழலை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா கடவுளே வந்தாலும் கறக்க முடியாது, விழுந்துரும். விதைய வைக்கிறீங்க, மழை பெஞ்சா முளைச்சிருமோ முளைக்காதா? கடவுள் வந்து அக முளைக்காதுன்னு சொன்னா கேட்குமா? அத வாயா தண்ணி வந்துட்டு நான் முளைச்சிடுறேன். ஒரு உயிர் வாழுகின்ற சூழலை உருவாக்குனா மருத்துவம் முடிஞ்சிருச்சு. தாமரை குளத்துல தண்ணி இல்லைன்னா தாமரை உயிரோட இருக்குமா? தாமரை குளத்துக்கு தண்ணி இருந்தா தாமரை முளைச்சிருமா முளைக்காதா? முளைக்கும் போதே இருக்கு நோய் எதிர்பார்த்தல் வந்துடும். பாருங்க, ரொம்ப முக்கியமான வரி இதெல்லாம். நீங்க வீட்டுல போய் கூட யோசிங்க. எப்பெல்லாம் உங்களுடைய உயிராற்றல் அதிகரிக்கிறதோ அதுவே நோய் எதிர்பார்த்தலாக மாறுகிறது. நோய் எதிர்பார்த்தல் ஒண்ணு தனியா கிடையாது. இந்த நோய் எதிர்பார்த்தலை உருவாக்குவதற்கு, உயிராற்றலை அதிகரிப்பதற்கு, உடம்பில் உள்ள வெப்பத்தை மிகச்சரியாக வழி நடத்துவதற்கு 4 விதிதான். விடியற் காலையில 5 மணிக்குள்ள குளிச்சிடணும். ஏன் சொல்லுங்க? மார்கழி மாசத்துல 5 மணிக்குள்ள குளிச்சீங்கன்னா பல்லெல்லாம் கிட்டும். கிட்டுமா கிட்டாதா? 10 மணிக்கு குளிச்சுன்னா குளிருமா? ஏன்? வெளியில சூரியன் வந்துடும். பூமியை பொறுத்தளவுல நம்ம எல்லாரும் சூரியனை சார்ந்து வாடுறோம். குளிர்ச்சுன்னா வெயில் கொஞ்சம் நின்றுப்போம். வெய்ய தங்கலாம் நிழல் போயிடும். தண்ணி வைக்கிறோம், விதைக்கிறோம், தண்ணி இல்லைன்னா முளைக்காது. தண்ணியை நின்று இருந்தா விதை செத்துரும். திருப்பி தண்ணி வடிக்கணும். திருப்பி காஞ்சி வச்சுன்னா செத்துரும். திருப்பி தண்ணி வைக்கணும். அப்ப பசியும் தாகம் போல குளிர்ச்சியும் வெப்பமும் மாறி மாறி அதுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் வளரும். இந்த மாதிரி உடம்புக்கும் தேவைப்படுது. நான் ஏற்கனவே சொன்னல, நான் சொல்லிட்டே இருப்பேன். படுக்கைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நாங்கிறது யாரு. நான் இல்ல, யாரு? உடல் படுக்கைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த உடலை சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே உங்களுக்காக உண்மையா உழைக்கிறது உங்க உடம்பு உயிரை தவிர யாரும் இல்லை. உங்க குடும்பத்துக்காக உழைக்கலாம், உங்க அப்பா அம்மாவுக்காக உழைக்கலாம், உங்க பிள்ளைங்களுக்காக உழைக்கலாம். இது எல்லாருக்காகவும் நீங்க உண்மையா உழைக்கணும்னா முதல்ல உங்க உடம்பையும் உயிரையும் பத்திரமா வச்சுக்கணும். உயிரை எப்படி வச்சுக்கணும்னா, உடம்ப வச்சுக்கிட்டா உயிர் இருக்கும். உடம்பு சரியா இல்லைன்னா உயிர் தங்காது. உடம்ப சரியா வச்சுக்கிறதுக்கு தான் சொல்றேன். 5 மணிக்குள்ள குளிச்சிட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற சூடு, தேவையில்லாத சூடெல்லாம் வெளில போயிடும். சூரியன் வந்த உடனே சோலார் சிஸ்டம் சூரியன் கிட்ட இருந்து உடம்பு தேவையான வெப்பத்தெல்லாம் எடுத்துரும். 5 மணிக்குள்ள எழுந்திரிச்சு கொஞ்சம் மூல தலையில தண்ணியை தெளிச்சுக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு பல்ல விளக்கிட்டு காலில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தண்ணியை குளிக்கணும். நாளே வீடு முடிச்சிடறேன், ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. நல்லா கவனிங்க. காலில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மேல வரணும். குறைச்சலா ஒரு வாளி தண்ணி, ஒரு குடம் தண்ணி ஒரு 10 நிமிஷம் குளிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும். உடம்புல இருக்கிற சூடு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத வெப்பம், தேவை உள்ள வெப்பத்தை உடம்பு வச்சுக்கும். நீங்க யாரும் உடம்புக்குள்ள சூட்டை ஏற்றிக்கிட்டு வரீங்களா? இங்க உடம்பு இயற்கையா உங்க உடம்பு தனக்கு வேண்டிய வெப்பத்தை வச்சிருக்கு. அதை சரியா வச்சுக்கிறது எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதிகமான வெப்பத்தை தானாவே கிடைச்சிடலாம். ஒரு சூடான பொருள் மேல தண்ணி ஊற்றினா சூடு என்ன செய்யும்? வேகமா போயிடும் இல்லையா? அது மாதிரி 5 மணிக்கு எழுந்து தண்ணியை ஊத்தினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சூடு வெளில போகும். கீழே இருந்து மேல ஊத்திட்டு போகணும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. இருட்டுக்கு முன்பு இரவு உணவு. 3 வேளை உணவுக்கு இடையில எதையும் சாப்பிடக்கூடாது. முடிஞ்சா 2 வேளை சாப்பாடு. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். ஆனா சாப்பாட்டுக்கு அடுத்த பிளேட்ல உட்காரும் போது சாப்பிடணும். எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் தட்டுல உட்காந்துட்டு தின்னணும். அடுத்து எழுந்தா அடுத்த வேளை தட்டுல உட்காரும் போதுதான். இந்த மாதிரி ஒரு பழக்கம். இரவு படுக்க பார்க்க முடியும் ஒரு பாத்திரத்துல வெந்நீர், அந்த வெந்நீர்ல துணி, நூல் துணி அதை போட்டு லேசா புழிஞ்சிட்டு பாதங்களை துடைக்கணும். கீழ்பக்கம் பாதங்கள் ஃபர்ஸ்ட், அடுத்தது கணுக்கால் வரைக்கும். தினசரி பாதங்களை வெந்நீர்ல நினைச்ச துணியால துடைச்சிட்டு படுக்க போகணும். தண்ணியை தூக்கி காலில் வச்சுக்க கூடாது, வெத்து கொடுத்துட்டு உட்காந்துருக்க கூடாது, தண்ணியை ஊற்றி கழுவ கூடாது. வெந்நீர்ல நினைச்ச துணியால பாதங்களை சுத்தப்படுத்திட்டு படுக்க போகணும். வாரத்துல 2 நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைமை விடணும். வேணுங்கிற அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். செக்கெண்ணெயா வாங்கிக்கணும். ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம். 2 பூண்டு பழம் உரிச்சு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு பூண்டு கருகிற வரைக்கும் எண்ணெயை சுட வைக்கணும். இறக்கி வச்சு கையால தொட முடிய சூடு வந்தவொடனே தொட்டு முதல்ல பாதங்களுக்கு தான் எண்ணெய் வைக்கணும். இதைதான் நீங்க இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தேன். உங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுங்க, முதல்ல அவங்களை குளிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு அது நல்லதா கிடந்தாலும் தெரியும். கொஞ்ச நாளைக்கு திறந்தாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. நீங்க உங்க குழந்தைகளுக்கு விட்டுட்டு போற மிகப்பெரிய சொத்து, பள்ளி தாளாளர் சொன்னது மாதிரி, கரஸ்பாண்டர் சொன்ன மாதிரி, பள்ளி தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி
ஆரோக்கியம் தான். ஆரோக்கியமும் அவங்க காலங்காலத்துக்கு பத்திரமா வாழ்வாங்க. வெந்நீர்ல அந்த எண்ணெய பாதங்களுக்கு வைக்கணும், அப்புறம் கணுக்கால் வரைக்கும் வைக்கணும், அதுக்கப்புறம் முழங்காலுக்கு முன்னாடி பின்னாடி உடம்புல எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ முடிச்சுகள் இருக்கோ அங்கெல்லாம் எண்ணெய் வைக்கணும். மணிக்கட்டு வரைக்கும் கைகள். அடுத்தது முழங்கைக்கு மேல உள்ள தோள்பட்டைக்கு மேல உள்ள பின்பக்கம் விழா எலும்பு, முன்பக்கம் விழா எலும்பு, தோல் எலும்பு, பிடரி, காது மடக்கு, தாவங்கட்டை, நெத்தி, கடைசியில தலைக்கு. பாதங்கள் தொடங்கி தலை வரைக்கும் நிறைய எண்ணெயை தொட்டு தொட்டு வச்சுக்கணும். எப்ப எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டாலும் எண்ணெயை சுட வச்சுதான் தேய்ச்சிக்கணும், பச்சை எண்ணெயை தேய்க்க கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது மட்டும் வெந்நீர்ல தான் குளிக்கணும். மத்த எந்த ஆள்லையும் வெந்நீர்ல குளிக்க கூடாது. அந்த வெந்நீர்ல பச்சை தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு சூடு தேவையோ அவ்வளவு சூட்டுல தண்ணியை சுட வச்சுக்கணும். அவ்வளவு சூட்டு வேணுங்கிற தண்ணியை சுட வச்சுக்கணும். அந்த தண்ணிய எவ்வளவு சூடு வேணுமோ அவ்வளவு சூட்டுல இறக்கிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது சோப்பு ஷாம்பு போடக்கூடாது. சீயக்காய் தூள், கடல மாவு, பைத்த மாவு, அரப்புத்தூள் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு குளிச்சுக்கணும். வாரத்துல 2 நாளைக்கு 5 மணிக்குள்ள எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கணும். குளியல்னாலே 5 மணிக்குள்ள முடிச்சிடணும். சரி, பொழுது போய் வேலை செய்யறீங்க, வேர்க்குது, குளிக்கணும். பச்சை தண்ணியில குளிக்கலாம், தலை குளிக்க கூடாது பொழுது போய் இரவுல. சரியா? 4 விஷயம் சொல்லியிருக்கேன், சேர்த்து சொல்லிடுறேன். ஒரு மாசத்துக்கு 30 நாள், 4 வாரம், 4 2 8 நாளைக்கு விடியறதுக்குள்ள வெந்நீர்ல எண்ணெய் தேய்ச்சி முழி இருக்கணும். பாக்கி 22 நாளும் பச்சை தண்ணியில தலை குளிச்சிருக்கணும். 30 நாளும் இரவு உணவு 6 மணிக்குள்ள முடிச்சிருக்கணும். 30 நாளும் இரவுல வெந்நீர்ல நினைச்ச துணியால பாதங்களை தொடச்சிருக்கணும். இது உடலினுடைய நோய் அணுகா விதி. 2000 வருஷத்துக்கு முன்னே ஒரு மருத்துவம்னு ஒண்ணு இருந்ததுங்க உலகத்துல. 2000 வருஷத்துக்கு முன்ன, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்ன நவபாஷாணத்தால ஒரு சிலை செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அபிஷேகம் செஞ்சு அதை சாப்பிட்டா நோய் போகும் அப்படின்னு சொல்லி மருந்தாலேயே ஒரு சிலை செஞ்சு உலகத்துல வரலாறு இருக்கு. எங்க இருக்கு? பழனியில இருக்கு. அது போலவே உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு உலகத்துல ஒரு பிரேஸ், ஒரு சொற்றொடர், ஒரு வாக்கியம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஏன் இப்படி வந்ததுங்க? உணவே மருந்துன்னு என்ன அர்த்தம்? நீங்க சாப்பிடுற உணவு மருந்தா வேலை செஞ்சா உங்களுக்கு மருந்து தேவையில்லைன்னு வந்தது. அந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட செய்யப்பட்ட மருந்துக்கு பேரு உணவு, அது நெல்லு. இப்ப அந்த மாதிரி செய்யவே இல்லை. இப்ப கோழி பார்த்துருக்கீங்களா இல்லையா? கோழி முட்டை வாங்குறீங்களா இல்லையா? கோழி முட்டை வாங்குறது இல்லையா? அந்த கோழி வள இருக்கணும். அந்த கோழி, அந்த கோழி சாவலை பார்த்திருக்கா? அந்த முட்டை குஞ்சு பொரிக்குமா? குஞ்சு பொரிக்குமா அந்த முட்டை? நீங்க கடையில வாங்குற முட்டை ஏன்? உயிர் இல்ல, உயிர் இல்ல. கொஞ்சம் நான் சொன்ன அதிகரிக்கிற உயிர் சக்தி தான் நோய் எதிர்பார்த்தலா மாறும். இது உயிர் சக்தியே இல்ல. அது சேவலை பார்த்ததே இல்ல, குஞ்சு பொரிக்காது. அந்த குஞ்சுக்கு சேவலை இருக்குல்ல, அது உள்ள போய் எந்த நோயா இருந்தாலும் நீக்கணும். அப்படி நீக்கினாதான் அது மருந்து. அந்த மாதிரி ஒரு காலத்துல காற்று, வெப்பம், குளிர்ச்சி, வாதம், பித்தம், சிலேத்துவம், இந்த 3ஐயும் சமநிலைப்படுத்துவதற்காகவே பயிற்சி, சோதனை சாலையில் கடும் பயிற்சியில் உட்படுத்தி, கடும் பயிற்சிக்கு உட்படுத்தி, கடுமையான சோதனைக்கு உட்படுத்தி தயாரிக்கப்பட்ட மருந்து நெல்லு. நெல்லு இயற்கையா செயற்கையா? நீங்க இன்னும் வீடியோவே பார்க்கல போல. நெல்லு செயற்கைப்பா. நெல்லை கண்டுபிடிச்சவனுக்கு பேர் இருக்க. விமானத்தை யார் கண்டுபிடிச்சா? ரைட்டு ரைட்டு, அதுலயே வருதோ? சரி. பேனை ஃபவுண்டன் பண்ண யாரு கண்டுபிடிச்சா? டேய், ஃபவுண்டன் தான், அந்த ஆளு பேர் அதுலதான் இருக்கு. பாஸ்கல் விதியை யாரு கண்டுபிடிச்சா? பாஸ்கல். நியூட்டன்ஸ் எல்லாம் நெல்லை கண்டுபிடிச்சவனுக்கு என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு? விவசாயி. நீ சொல்றது சரி, அவனுக்கு தனி பேர். நான் தான் வேலை செய்ய, உங்க அப்பா கூட தான் வேலை செய்ய. அவனுக்கு பேர் என்ன? நெல்லையப்பர். நெல்லுக்கு கண்டுபிடிச்சவனுக்கு பேர் என்ன? நெல்லையப்பர். அந்த ஆளு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சான். முதல்ல கண்டுபிடிக்கும் கஷ்டமா இருக்கும்ல. எப்பயுமா தான் ஆடு மாடு மேயும்ல பயிர, அப்பவும் மேய்ஞ்சிடும். அதுக்காக வேலி கட்டணும். அந்த ஆளு, அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? திருநெல்வேலி. நெல்லுக்கு வேலி கட்டிய இடத்துக்கு திருநெல்வேலி. நெல்லை விதைச்சான் ஒரு இடத்துல, அங்கதான் உருவாக்குறான்.
என்ன பேரு? திருத்தெளிச்சேரி. ஒரு உழவனை நம்ம கடவுளா கும்பிட்டு இருக்கோம். நெல்லையப்பர் காந்திமதி. நெல்லு செயற்கையானது. ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சான் தெரியுமா? இன்னொரு கூட்டத்துல சந்திப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 விதியை மிகச்சரியா கடைபிடிங்க. நம்ம உடம்புல இருந்து வெப்பம் வெளியில போகணும். நம்ம எங்க அறிவை படிக்கிறோங்கிறத பாருங்க. வேட்டி கட்டிட்டு நடந்தா காத்தடிக்கும். இன்னும் 2 நிமிஷம் பேசலாங்களா? அனுமதி இருக்கா? இல்ல, மறுபடியும் பேசுவோம். நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்ம எல்லாமே தப்பு பண்ணிட்டோம். உடையில தப்பு பண்ணிட்டோம். உடையிலேயே மருந்து இருந்தது. தாவணி கட்டினா இடுப்புக்கு கீழே காத்தடிக்கும். டைட்ஸ் போட்டா காத்தடிக்காது. ஜீன்ஸ் போட்டா காத்தடிக்காது. அந்த பகுதியில வெப்பம் வெளியில போகவே போகாது. இந்த பாருங்க, இந்த பார்வையாளர் அரங்கத்துக்குள்ள நானும் பாக்குறேன். ஒரு 20 பேராவது விசிறிட்டு உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் நல்லா காத்தாடி போட்டு விட்டுருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு நினைச்சாலும் உட்கார முடியாது போல. அவங்களுக்கு எல்லாம் முதல்ல காத்தாடி போடணும். ஏன்னா உங்களால முடியல, இந்த வெப்பத்தை தாங்க முடியல உங்களால. அந்த மாதிரி உடலுக்குள்ள நம்ம உடம்புல இருந்து வெப்பம் வெளியில போகணும். பேண்டை யாருக்கிட்ட கத்துக்கிட்டோம்? யாருக்கிட்ட கத்துக்கிட்டோம்? குளிர் பிரதேசங்கள்ல இருக்கிறவங்க கத்துக்கிட்டோம். நம்ம இங்க வேட்டி கட்டணும், அவங்ககிட்ட இருந்து பேண்டை கத்துக்கிட்டோம். நீங்க அங்க போய் அவங்ககிட்ட வேட்டி கட்ட சொல்லுங்களா பார்ப்போம். ஏன்? உறைஞ்சி போயிடுவான். அப்படியே ஈரிக்கு பனி ஆயிடுவான். உள்ள ஒரு பேண்ட், அதுக்கு மேல இன்னொரு பேண்ட், 2 சட்டை. இங்க 2 சட்டை போட்டா பைத்தியக்காரன்பா. அங்க 2 சட்டை போடலன்னா பைத்தியக்காரன். உள்ள ஒரு சட்டை, மேல ஒரு கோட்டு, அதுக்கு மேல கழுத்து ஈரிக்கு ஒரு கட்டு, அதுக்கு மேல தலையில ஒரு தொப்பி, கைய 2 கொண்டு எங்க வச்சுப்பான்? கழுத்துக்கு உள்ள வச்சுப்பான். அங்க சூடு இருக்கும்ல. அவனுக்கு வெப்பம் தேவை. நம்ம உடம்புல இருந்து வெப்பம் வெளியில போகணும். ஷூ போடுவோம். காலில் வெறுங்கால உறங்கி போடும். நம்ம வெறுங்கால இருப்போம். இது மனுஷன் உயிர் வாழறதுக்காக செஞ்சது. வேட்டி கட்டுறது மனுஷன் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. 50 வருஷத்துக்கு முன்ன குடும்பமா குழந்தை வேணும்னு குடும்ப கட்டுப்பாட்டுக்காக போனோம். இப்ப தெருவா குழந்தை வேணும்னு போறோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விட உயரமா போயிட்டு இருக்கு செயற்கை முறை கருத்தரிப்பு மையங்கள். எங்க தப்பு? எல்லாமே தப்பு. படிச்ச எல்லாமே தப்பு. மருந்து வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கோம். மருத்துவருக்கே நோய் வந்ததுன்னா அந்த மருந்து வேலை செய்ய மாட்டேது. மருந்தானே வேண்டாம்னா யாராச்சும் இன்னைக்கு வரைக்கும் அதை என்னன்னு பார்த்திருப்போமா? தமிழை படிக்காததுனால போதுட்டாங்க. தமிழை படிக்காததுனால அழிஞ்சோம். சரியா? அதனால இந்த 4 விதிகளை கடைபிடிங்க. சரியா? நன்றி, வணக்கம். நிறைய பேர் காத்திருக்காங்க. வேற ஒரு அரங்கத்துல நம்ம விரிவா சந்திக்கலாம். உங்க குழந்தைகளை பழக்குங்க, நீங்க பழக்குங்க. நன்றி.